எங்க கொள்கை என்ன? கொள்கை என்ன? கொள்கைக்காக தேர்தலா, வெற்றிக்காக தேர்தலா? கொள்கை மதவாதம், சாதியவாதம், பிளவுவாதம் அப்படின்றதுதான் கொள்கை. உங்க கொள்கை அறவே தூர தூக்கி எறிய வேண்டிய கொள்கைன்றாங்க மொத்த பேரும். தமிழ்நாட்டுல அதை ப்ரொபகண்டா பண்றாங்க, கொண்டு போய் கொட்டுறாங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. ஐயே, என்னங்க நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தான் வாழுறீங்களா, இல்லை ஏதாவது பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை சீரியஸாக தான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் கொள்கை என்னன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அறிவு குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு. பிஜேபின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? பிளவுவாத சக்தி, மாதேஷிங்க மதவாத சக்தி, மாதேஷிங்க பாருங்க, இப்படி சாதியவாத சக்தி. இப்படின்னு மாதே சொல்றாருன்னு சொல்லுங்க. நான் சொல்லல. தமிழ்நாடுனீங்கன்னா கெட்ட கோவம் வந்துடும். இந்த பேச்சு மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, திமுக ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, விசிகா ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. எங்களுக்கு 12% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சொல்றது என்ன பேச்சு இது? இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க சார். என் கொள்கை சார் எனக்கு புரியல சார். ஒருங்கிணைந்த மனிதத்துவம்னா என்னன்னு தெரியல சார், இந்திய தத்துவம்னா தெரியல சார், புரிஞ்சு தொலைல சார், நான் பிளவுவாதன்னு அறிவுக்கு ஒவ்வாத விதத்தில் நினச்சிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க, தமிழ்நாடு சொல்லாதீங்க. தமிழ்நாடு மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் 12% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கிறாங்க. களத்தில் நாங்கள் இருக்கோம். ஆனாலும் ஒரு நிமிஷம், ஆனாலும் பிரதிநிதித்துவத்தை நம்மளால பெறவே முடியல. பிரதிநிதித்துவத்தை பெற முடியலன்னா அது எங்க கவலைங்க. நீங்க அப்படியே எங்க மேல ஆக்குறோம் சார், எம்எல்ஏ கிடைக்கல சார், எம்பி கிடைக்கல சார் தெருவில் போடுங்க, அழுவாதீங்க.